வளர்ந்து வருகிற தலைவர் அவர் அரசியல் நாகரிகத்தை மீறுவது ஏற்புடையதல்ல. கொள்கையை பேச வேண்டும். தன்னவர் மீதான வன்மத்தை வெளிப்படுத்துவது அவருக்கே நல்லதல்ல. வங்கதேசத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற பதற்றமான சூழல் இந்திய ஆட்சியாளர்களுக்கு ஒரு எச்சரிக்கை. தேர்தலில் அதிபெரும்பான்மை பெற்று ஆட்சியை கைப்பற்றினாலும் கூட அவர்களால் ஆட்சியில் தொடர முடியாது, மக்கள் நினைத்தால் தூக்கி எறிவார்கள் என்பதற்கு இது ஒரு சான்றாக உள்ளது. இந்தியாவை சுற்றியுள்ள இந்தியாவுக்கு ஆதரவான நாடுகளில் இலங்கை, வங்கதேசம், பாகிஸ்தான் போன்ற நாடுகளில் ஒரு நிலையற்ற ஆட்சி நிர்வாகம், வெகுமக்களுடைய புரட்சி, ஆளும் வர்க்கத்திற்கு எதிரான மக்கள் போராட்டம் போன்றவை அடுத்தடுத்து நிகழ்ந்து வருவதை நாம் பார்க்கிறோம். அமெரிக்க ஏகாதிபத்தியத்திற்கு எதிரான அரசுகள், அவர்களின் விருப்பத்திற்கு மாறான அரசுகள் எங்கே உருவானாலும் அவற்றை தூக்கி எறியக்கூடிய வகையில அமெரிக்க உளவு அமைப்பு செயல்பட்டு வருகிறது என்பதை அரசியல் வல்லுநர்கள் குறிப்பிடுகிறார்கள். அதை நாம் புறந்தள்ள முடியாது. சமூக வலைத்தளங்களை பயன்படுத்தியே ஆட்சியை கவிழ்க்க முடியும், ஆட்சியாளர்களை விரட்ட முடியும் என்பது அண்மை காலமாக நிகழ்ந்து வருகிற ஒன்றாகும். அதுதான் இன்றைக்கு வங்கதேசத்திலும் நடந்திருக்கிறது. இந்திய ஆட்சியாளர்கள் இவற்றை ஒரு படிப்பினையாக கொண்டு இந்திய பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும், மக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும் என்று நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். தொடர்ந்து தமிழக மாணவர்கள் வந்து இலங்கை தொடர்ந்து நாமும் நம்முடைய கண்டனங்களை பதிவு செய்து வருகிறோம், எதிர்ப்பு தெரிவித்து வருகிறோம். இந்திய ஆட்சியாளர்கள் இதிலே மெத்தனமாக இருந்து வருகிறார்கள் என்பதுதான் வேதனைக்குரியது. சிங்கள கடற்படையினரை கைது செய்ய வேண்டும், கொலை வழக்கில் கைது செய்ய வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் சார்பில் வலியுறுத்தி இருக்கிறோம், தொடர்ந்து வலியுறுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். ஈழத் தமிழர்கள் மட்டுமின்றி தமிழ்நாட்டு தமிழர்களும் சிங்கள ஆட்சியாளர்களால் பாதிக்கப்படுவது நீடிக்கிறது. தமிழ்நாட்டு மீனவர்கள் மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஆனால் அவர்களை சந்தேகித்து அவர்கள் மூலம் புலிகள் ஊடுருவார்கள், மீண்டும் எழுச்சி பெறுவார்கள் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் தொடர்ந்து இவ்வாறு சிங்கள ஆட்சியாளர்கள் செயல்பட்டு வருகின்றனர். எனவே இந்திய அரசு தமிழ்நாட்டு மீனவர்களை பாதுகாப்பதற்கு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன்.
எதிர்க்கட்சி என்கிற முறையிலே அவர் தன்னுடைய கருத்தை தொடர்ந்து சொல்லி வருகிறார். ஆளும் கட்சியான திமுகவை அவர் பாராட்டி சொல்வதற்கு அவருக்கு எதுவும் இல்லை. சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் எல்லா ஆட்சி காலத்திலும் அவ்வப்போது நிகழ்ந்து வருகின்ற ஒன்றுதான். அதிமுக ஆட்சி காலத்திலும் அது போல நடந்தது என்பதை நாம் மறந்துவிட முடியாது. தமிழகத்தில் நடைபெறுகிற இது போன்ற சமூக விரோத நடவடிக்கைகளை தமிழக அரசு தீவிரமாக கண்காணித்து முற்றாக அவற்றை அழித்தொழிக்க வேண்டும். குறிப்பாக கூலிப்படை கலாச்சாரத்தை தடுத்தாக வேண்டும். சாதியின் பெயராலும் மதத்தின் பெயராலும் நடைபெறுகிற வன்கொடுமைகளை வன்முறைகளை தடுப்பதற்கு அது தொடர்பான உளவை முன்கூட்டியே கண்டறிவதற்கு தனி உளவு பிரிவு தேவை என்று விடுதலை சிறுத்தைகள் சார்பிலே தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம். எனவே தமிழக அரசு அதில் கவனம் செலுத்த வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன். அந்த மாதிரி சொல்ல முடியாதுல்ல, எல்லாருக்கும் ஜனநாயகம் உரிமை உண்டு. அந்த மாதிரி மாநாட்டை நடத்தக்கூடாதுன்னு யாரும் அழுத்தம் தர முடியாது. அப்படி நடந்திருந்தால் அது தவறு. மத்திய அரசு மருத்துவ காப்பீடு திட்டத்தை 18% ஜிஎஸ்டி ஜிஎஸ்டி எல்லாத்துக்கும் நாடாளுமன்ற உறுப்பினருடைய மேம்பாட்டு நிதியிலேயே ஜிஎஸ்டி வசூலிக்கிறாங்க. மொத்தம் 5 கோடி ரூபாய் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருக்கு அதுல கிட்டத்தட்ட 90 லட்சம் ரூபாய் ஜிஎஸ்டிக்கே ஒதுக்க வேண்டியிருக்கிறது. ஆக அதிகாரப்பூர்வமாக 5 கோடி என்றாலும் கூட நடைமுறையிலே அது 4 கோடியாகத்தான் இருக்கிறது. இதுபோல எல்லாவற்றிலும் அத்தியாவசியமான பொருள்கள் மீதும் ஜிஎஸ்டி வரி விதிப்பது மருத்துவ துறைகளிலும் ஜிஎஸ்டி வரியை திணிப்பது ஏற்புடையதல்ல. இது தொடர்பான விரிவான விவாதத்தை நடத்த வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம். மாநில அரசுகளின் உணர்வுகளை, அவர்களின் கோரிக்கைகளை இந்திய அரசு கேட்டு பரிசீலித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். அறிமுகப்படுத்தப் போவதாக சொல்லுகிறார்கள். அதை கட்டாயமாக அறிமுக நிலையிலேயே விடுதலை சிறுத்தைகள் கட்சி எதிர்க்கும். மனைவி மற்றும் ஆம்ஸ்ட்ராங் குடும்பத்தினருக்கு ஒரு நிலையான பாதுகாப்பை தமிழ்நாடு அரசு வழங்க வேண்டும். இவ்வளவு பெரிய துயரம் நிகழ்ந்த 1 மாத காலத்தில் இது போன்ற கொலை மிரட்டல் வருவது மேலும் அதிர்ச்சி அளிக்கிறது. ஆகவே இப்போது பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கிறது என்றாலும் கூட அவருக்கு நிரந்தரமான ஒரு பாதுகாப்பை வழங்க அரசு முன்வர வேண்டும். மேடை பேச்சில் பாத்தீங்கன்னா சீமான் அதிகமாக அவர் வளர்ந்து வருகிற தலைவர். அவர் அரசியல் நாகரிகத்தை மீறுவது ஏற்புடையதல்ல. கொள்கையை பேச வேண்டும். தன்னவர் மீதான வன்மத்தை வெளிப்படுத்துவது அவருக்கே நல்லதல்ல.